உலகம் யுத்தம் முதலிய குழப்பங்களில் தத்தளித்துக் கொண்டிருக்க அவற்றை நீக்க ஒன்றும் செய்யாது ஒருவன் தன்னிலே தான் ரமித்துக் கொண்டிருந்தால் களப்பற்ற சுயநலமே அல்லவா? ஏங்க, உலகத்துல எவ்வளவோ போர்கள் நடக்குது. ஆக்சுவலி இது 1938 போது 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் உலகப் போர் போய் 2ஆம் உலக. இப்ப நம்ம இன்னைக்கு கண்டிஷன் வச்சா கூட ரஷ்யா உக்ரைன் போர், வெவ்வேறு நாடுகள், இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர், எல்லா இடத்துலயும் சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. நடக்காம எங்க இருக்குது? இப்போ உலகத்துல இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நான் ஆத்மான்னு உட்காந்து தனியா நீங்க ரம்மித்தல் என்பது ஒரு சுயநலம் இல்லைங்களா? இது என்ன, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிற மாதிரி இருக்குதா? உட்காந்து ஆன்மீக ஞானத்தை தேடுன்னு சொல்றது கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதிலா இருக்கே, பொதுநலம் இல்லாத ஒரு பதிலா இருக்கே, சமுதாய சிந்தனை இல்லாத ஒரு பதிலா இருக்கே. எப்படி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க அவர்கிட்ட. உலகம் யுத்தம் முதலிய குழப்பங்களில் தத்தளித்துக் கொண்டிருக்கு, அவற்றை நீக்க ஒன்றும் செய்யாது. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னா பண்ண மாட்டீங்க. உட்காந்து நான் கான்சியஸ்னஸ் நீங்க பாட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களால உலகத்துக்கு என்ன யூஸ் சொல்லுங்க? ரொம்ப டைரக்டா கேட்டா இப்படிதான். அவர் ரொம்ப சாஃப்டா கேட்கிறாரு, நம்ம டைரக்டா வச்சுக்கோமே, அதுக்கு நமக்கு கேட்கற மாதிரி. அவன் சாப்பாடு இல்லாம இருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு உட்காந்து நான் கான்சியஸ்னஸ் நீங்க இருக்கிறதுனால ஒருவன் தன்னிலே தான் ரமித்துக் கொண்டிருந்தால், அவன் தனக்குள்ளே தாங்க அப்படின்னு உண்மையை புரிஞ்சு இருக்கிறதுனால என்ன பலன்? அதனால சுயநலம் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு பகவான் சொல்றாரு. ஜீவத்தன்மையிலிருந்து உலகம் யுத்தம் சுகம் துக்கம் நீ நான் அவன் இதுவென்று பாகுபடுத்தி பேசுகின்றோம். நீ எப்ப ஜீவத்தன்மை, அதாவது சரீர சம்பந்த மன சம்பந்தப்பட்ட நான் என்ற இந்த உணர்வு அகங்கார உணர்வோடு சம்பந்தப்படுத்தும் பொழுதே என்ன வந்து விடுகிறது? உலகம்னு ஒண்ணு இருக்கிறதாகவும் அதுல நடக்கிற விஷயங்கள் நிஜமாகவும் சுகம் துக்கமாகவும் நீ நான் அவன் என்ற வேறுபாடுகள் பிரிவினை பேதங்கள் அனைத்தும் வந்து விடுகிறது. ஆனால் அத்வைத சொரூப நிலையிலோ எல்லாம் ஒன்று இருப்பதை உணர்வோம். துவைத்த விவகாரங்கள் எவையும் அங்கே இல்லை. ஆனால் உண்மை அத்வைத உணர்வு எல்லாம் கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த பாயிண்ட், அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த நிலையில நீ சொல்ற மாதிரி உலகம் தனியா, நீ தனியா, மனிதர்கள் தனியா, பொருட்கள் எதுவுமே தனித்தனின்னு ஒண்ணு கிடையாது. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிற அத்வைத சொரூப நிலையிலோ எல்லாம் ஒன்றாக இருப்பதை உணர்வோம். எல்லாம் ஒன்றாக இருப்பதை உணர்வோம். பகவான் கிருஷ்ணர் விஸ்வரூப தரிசனத்துல காட்டுறாருல அர்ஜுனனுக்கு, நல்லது கெட்டது அழிவது பிறப்பது அனைத்தும் எனக்குள்ளே நடக்குதுன்னு எதை வச்சு என்ன சத்தியத்தை ப்ரூவ் பண்றாருங்க? இதைத்தான் சொல்ல வர்றாரு. எல்லாம் எனக்குள்ளே அடக்கம் அப்படிங்கிறாரு. ஐ அம் த கான்சியஸ்னஸ். எனக்குள்ளதான் அனைத்து உற்பத்தியும் நடக்கிறது, எனக்குள்ளதான் அனைத்து ஒடுக்கமும் நடக்கிறது, நானே அனைத்தும் செய்கிறேன் என்று சொல்றாருன்னா அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, கான்சியஸ்னஸ் ஒண்ணு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான். அங்க துவைத்த விவகாரங்கள் எதுவுமே இல்லை. நீ உடலோட சம்பந்தப்படும் போது, உலகத்தோட சம்பந்தப்படும் போது, மனதோட சம்பந்தப்படும் போதுதான் இந்த பேதம். அத்வைத கான்சியஸ் ஸ்டேட்ல அந்த பேதம் கிடையாதுங்கிறது தான் டைரக்ட் ஆன்சர். நல்லது.